அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. பிரதிலிப்பில் நான் எழுதியுள்ள சிறுகதை என்னுயிரே நீதானே பார்ட் 2 கேட்கலாம். நிர்த்தனா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் கல்லூரி சேரும் வரை ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தாள். அவளின் பெற்றோர் அவளுக்கு 5 வயது இருக்கும் பொழுது ஒரு விபத்தில் மரணம் அடைந்தார்கள். அனாதையாக நின்று அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது கருணை இல்லம். அங்குதான் வளர்ந்தாள் நிர்த்தனா. கல்லூரி படிப்பு முடிந்ததும் ஐடி கம்பெனியில் சேர்ந்தாள். அங்குதான் அவள் ஆனந்தனை சந்தித்தாள். அவளின் டீம் லீடராக இருந்தான் ஆனந்தன். அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ளும் அவன் மேல் நிர்த்தனாவுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. அவனை ஒருதலையாக காதலிக்க ஆரம்பித்தாள் நிர்த்தனா. அவனிடம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்றே அவ்வேலைகளை எல்லாம் துரிதமாக செய்து முடித்தாள். சொன்ன வேலைகளை உடனுக்குடன் முடிக்கும் நிர்த்தனாவை ஆனந்தனுக்கு பிடித்து போனது. அவள் பழகும் விதம் அனைத்தும் அவனை ஈர்த்தது. தன் காதலை நிர்த்தனாவிடம் சொன்னால் எங்கே அவள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவாளோ என பயந்து அவளிடம் தன் காதலை சொல்லாமல் மறைத்தான் ஆனந்தன். ஆனந்தன் தன்னை விரும்புவது தெரியாததால் அவனிடம் தன் காதலை சொல்ல பயந்தாள் நிர்த்தனா. இருவரும் சொல்லிக் கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள். அவர்கள் காதல் அழகாக ஹைக்கூ கவிதை போல் வளர்ந்தது. அப்பொழுது அவர்கள் டீமில் புதிதாக சேர்ந்தாள் மெரினா.